ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்துருவோம் மகளே. அப்புறம் ஜாலி பண்ணலாம். ஐயோ வண்டான்னு நினைக்கிறேன். இருங்க, காலிங் பெல் சத்தம் கேக்குதியா? யாரா இதா? அடே யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? ஒரு மேட்டர் தெரியுமா ப்ரோ? அதான்டா, என்ன மேட்டர்டா? சொல்லாதான் தெரியும், சொல்லு. எப்படி ப்ரோ சொல்றது? அது நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அடியில ஒரு ஜெயில் இருக்கு ப்ரோ. நம்பலையா ப்ரோ? நீ போய் பாரு ப்ரோ, உண்மையாவே அதுக்குள்ள ஜெயில் இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. நீ வேற என்ன ப்ரோ சொல்ற? என்னது, நம்ம ஊர்ல சீக்ரெட் ஜெயிலா? என்னடா சொல்றீங்க? டேய், ஆஹா ரைட்டா, ஓகே மக்களே. இன்னைக்கு போயிட்டு நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் அடியில் இருக்கிற சீக்ரெட் பெர்சன் ஜெயில வந்து போய் கண்டுபிடிக்க போறோம் மக்களே நம்ம. இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோல நிறைய மித் இருக்கு மக்களே. ஸோ அதாவது சீக்ரெட் பிளேஸ், சீக்ரெட் மித்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம இன்னைக்கு ஒரு டாப் 10 மித்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல என்ன மித்து பார்க்க போறோம் அப்படின்றத வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல என்ன இருக்குது அப்படின்லாம் இல்ல, ஒரு 10 மிங்கிள் பண்ணி போட்டிருப்போம் மக்களே. ஸோ போக போக இன்னும் சூப்பர் மித்லாம் காமிப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒரே ஒரு லைக் பட்டுன்னு போட்டு பிட்டுன்னு பாருங்க வீடியோவை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பயங்கரமான மித்து. இது என்னன்னா, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா AK-47 சுட்டுட்டே இருக்கும்ல, கண்ணை ஸ்விட்ச் பண்ணிருங்க. இங்க பாருங்க. ஆஹா, என்னடா அடியில லைட் எரியுதே? இப்ப லைட் போச்சா? எரியுதே. ஏய், என்னடா மேஜிக் கத்தியெல்லாம் காமிக்கிற கேம்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மித்து மக்களே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, சுட்டுக்கிட்டே இருக்குல்ல, டக்குன்னு ஏதோ ஒரு கண்ணை ஸ்விட்ச் பண்ணிடணும். திருப்பி அந்த AK-47 நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும் மக்களே. இது பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஸோ இது எப்படி திருப்பி ஆஃப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இல்லை. திருப்பி ஒரு 2 சுடுங்க, அந்த லைட் அப்படியே தானே ஆஃப் ஆயிரும். இது எதுவுமே இல்லை மக்களே, அந்த கன் ஃபயர் பண்றோம்ல, ஸோ அதோட வெளிச்சம் தான் பாத்தீங்கன்னா இப்போ லைட் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இப்போ பாருங்களேன், அது ஆஃப் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே அது வராது. ஸோ இந்த மித்த போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பட்டு இன்னும் சூப்பரான மித்தெல்லாம் நான் காமிப்பேன். ஸோ செகண்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீச்சல் மட்டும் தான் அடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள நிறைய இருக்கு மக்களே. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளேயே ஒரு வேர்ல்டே இருக்குது. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க காருக்குள்ள போய் டக்குனு கீழே விழுந்துட்டீங்கன்னு நீங்க இங்க போய் நடந்து கூட போகலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலேயே நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் பாத்தீங்கன்னா சுனாமிக்கே சுண்டல் போட்ட மாதிரி, சுறாக்கே சுண்டல் போட்ட மாதிரி அப்படியே கெத்தா நடக்கலாம் மக்களே. அக்வாமேன் மாதிரி தண்ணியில நீங்க நடந்து போகலாம். சூப்பரா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல வந்து சீக்ரெட் வேர்ல்டு இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த சீக்ரெட் வேர்ல்டுக்குள்ள தான் போக போறோம். எதுவுமே இல்லை மக்களே. அப்படியே நேரம் உங்க வண்டி எடுத்துக்கோங்க. வண்டி எடுத்து செவுத்தோரமா இப்படி நிறுத்திக்கோங்க. ஓகேங்களா? எப்படி செவுத்தோரமா இப்படி நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அப்படியே புடக்குன்னு கீழே இறங்குங்களேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இருங்க, நான் இறங்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்படியே புடக்குன்னு கீழே இறங்கிடலாம் வாங்க. அப்படியே புடக்குன்னு கீழே புழுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஸோ இது ஒரு வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். பட் இது எதுவுமே இல்லை, நம்மளோட இந்தியன் தெஃப்டோட மேப்பு தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி தான் மக்களே ஃபுல்லாக ஓடுது. நம்ம போர் போட்டால் தண்ணி வரல, அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர் போட்டால் மேலே தண்ணி நிற்கிது. பரவாயில்ல, உடனே போர் போட்டாலாம் கிடச்சிரும் போல தண்ணி. செமையாகுதுல. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ நம்ம மித் நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேராக நம்ம கேமில் இருக்க மெக்கானிக் கடைக்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ மெக்கானிக் பட்டறைக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த பட்டறையில் வந்து ஒரு இது இருக்குது, மித் இருக்குது. ஸோ என்னன்றது காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் கோட் போட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் கேஸ் ஆயிருங்க. ஸோ இப்படி இப்போ இந்த சீட் கோட் போட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை வண்டி வெடிஞ்சிடும். ஸோ உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸும் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது போலீஸ் உங்களை தானே தேடி வருவோம். நீங்கள் வந்து அங்கே தானே அவனை தேடி போக தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கார் எடுத்துக்கோங்க. கார் எடுத்துக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இந்த பட்டறைக்குள்ளே போயிருங்க. கதவு திறக்கக்கூடாது. ஸோ பட்டறைக்குள்ளே போயிட்டேன், அப்படியே காரை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த போலீஸ்காரனும் வந்துருவானுங்க. சரி, இதில் என்ன மித்து இருக்கு போகுது அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இவனுங்க சுட்டே பார்த்தீங்கன்னா காரை பொசி விடுவானுங்க. அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் மட்டும் போய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அடே இருங்கடா காரை மெக்கானிக் கடையில் சர்வீஸ் கொடுக்கலாம்னு வந்தால் ஏன்டா சாரிடா இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன் டக்குனு சுடுங்கடா, கார் வெடிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் வெடிய போகுது. கார் வெடிஞ்சோன்னு ஒரு மேஜிக் இருக்குது, அந்த மேஜிக்கை பாருங்க நீங்கள். ஸோ ஓகே புகை வந்துட்டு இருக்குது. ஆஹா, சரியான புகை வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 சுட்டானுங்கன்னா போதும். கமான்டா டே வாங்கடா. ஆஹா, தீப்பத்திச்சு கமான் தளபதி போடு வர்ற மாதிரி. அங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பத்திக்கிட்டு அப்படியே நம்ம கார் மட்டும் பாடி தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் டிரைவுன்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நீங்கள் இன்விசிபிள் மேனாக ஆயிடுவீங்க. எங்கடா ஆளக்கானோ டே மொட்டை எங்கடா போயிட்டா அப்படின்னு தானே கேட்பீங்க. அவன் எங்கே போனான்னு எனக்கே தெரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்விசிபிள் மேனாக ஆகிட்ட மாதிரி இருக்குது. செமையாக இருக்குல்ல, சூப்பர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மித் நம்பர் என்னது, ஸோ 4. ஸோ மித் நம்பர் 4 என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த மித் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேமிங் ரூம்னு ஒன்று இருக்கும் மகளே. ஸோ அதுக்குள்ளே போயிருங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டர் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ஓடாது. பட் அதுக்கு பின்னாடி வந்து இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எகிரி குச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே தவக்கலை மாதிரி அப்படியே செவுத்துல பல்ட்டி போடுற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்குது அதை பார்க்கல. இது ஒரு சின்ன மித்து தான், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மித்து நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ட்ரி ஆகிறோம் மித்து நம்பர் 5. ஸோ இந்த மித்தும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ நம்ம அமுல் இருக்குல்ல, ஸோ நம்ம அமுலோட சீஸ் பாக்கெட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு மித்து. ஸோ அந்த மித்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம். அமுலோட சீஸ் பாக்கெட் இருக்கா, ஆஹா அங்கே தெரியுது பாருங்க, பிரெட்டு பக்கத்தில் பாருங்க, அதே அமுல் சீஸ் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இது உண்மையாகவே நம்ம கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக நம்ம ஊரில் விற்கிற அமுல் சீஸோட பாக்கெட் இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்து நம்பர் 6 பார்க்க போகிறோம். இன்னும் போக போக சம மித்துலாம் காமிச்சிருப்போம், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை பாதியில் போயிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மித் நம்பர் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க. இதுதான் போலீஸ் ஸ்டேஷனு. ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்டர் கிரவுண்டில் அந்த பிரிசன் இருக்கான்றதே நம்ம செக் பண்ணோம். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. அதனால தான் நான் தப்னேல் கூட அப்படி வச்சேன். ஸோ ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன் அடியில் ஒரு ஜெயில் இருக்கா அந்த மாதிரி. ஸோ அது உண்மையாகவே இருக்கான்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அடியில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுவும் ஒரு மித்தாக நான் சொல்லியிருப்பேன், அது கடைசியாக தான் காமிச்சிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மித்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே போய் சிங்கம் இருக்கும் மக்களே, சிங்கம் ஏதோ ஒன்று சுட்டுருங்க. ஓகேங்களா, சுட்ட உடனே அப்படி சொறி வேகத்தில் உங்களுக்கு கடிச்சு குதற வரும். பட் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது வரவே வராது மக்களே, அது பயந்து ஓடி போயிடும். அதாவது காஞ்சனா படத்தில் கோயிலுக்குள்ள பேய் வராதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை சுட்டிங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கால் நகம் கூட அது படாது, அது அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி அந்தாண்ட ஓடி போயிடும் மக்களே. ஸோ இது வந்து ஒரு மித்து. ஸோ இங்கே பாருங்களேன், டக்குன்னு ஓடி போயிடுறேன். இங்கே பாருங்க, வரவே வராது, நீங்கள் வந்து சேவ் ஆயிருங்க. சூப்பராக இருக்குல்ல. ஓகே ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொரு மித்து இருக்கு மக்களே. ஸோ என்னன்னா, இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு ஒரே அடி எதுவுமே இல்லை, ஒரே அடி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது மட்டும் பாருங்களேன். ஓகே, இப்போ பாருங்களேன் அந்த மேஜிக்கை, சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும் மக்களே, பின்னாடி மூஞ்சி திருப்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த காட்டு விட்டே போயிடும் மக்களே. ஸோ இது சூப்பராக இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு 7. ஸோ மித் நம்பர் 7 இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கக்குட்டி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு உசு பேத்துறீங்க ஏதாச்சும், அப்படி டக்குன்னு காரில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அந்த சிங்கக்குட்டி உங்கள் காரில் ஏறி மேலே உட்காந்துக்கும் பாருங்க. எப்படியே சூப்பராக இருக்குதுல்ல. ஆடா பாவிடே, செம்மையாக இருக்குடா. இப்போ சிங்கத்தோட ஒரு ரைடு போகலாமா? சரி கமான் வாங்க ரைடு போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்துருன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் உழுவாது. அப்படியே நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா சிங்கம் உங்க கூடயே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்த மாதிரி ரைடு வரும் காரில். ஸோ இது மித்து நம்பர் 7 மக்களே. ஸோ இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ மித்து நம்பர் 8 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடில் நார்மலாக கராஜ் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, கேமிங் ரூம் இருக்குது. பட் இந்த ரூமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ரூம் எங்கே போகணுன்னா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க, அதாவது பேக் யார்டுக்கு வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த பேக் யார்டுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த செவுரு இருக்கு பாருங்கள், நான் இப்போ போகிறேன் அதே மாதிரி போங்க. கரெக்டாக வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டிங்களா, ஸோ நம்ம வீட்டில் ஒரு வண்டி நிற்கும், அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க. வந்துட்டு இந்த பேக் யார்டில் போயிட்டு அப்படியே தான் இந்த செவுத்தில் வண்டியை விட்டு அப்படியே எக்ஸிட் பட்டன் அமுத்துங்க. இங்கே பாருங்க எப்படி, அடே இது என்னடா ரூமே அப்படின்னு கேட்பீங்க. இது நம்ம வீட்டில் இருக்க ஒன் ஆஃப் த சீக்ரெட் ரூம் மக்களே. ஸோ இந்த ரூமுக்கு டோரும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் மூச்சு திணறி சாவ போகிறோம், அது நிச்சயம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சீக்ரெட் ரூமுக்கு போக மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிடலாம். ஸோ இப்போ 9th மித்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மித்து மக்களே. ஸோ நம்ம காரை போய் மாடிஃபை பண்ண நம்ம பட்டறைக்கு போவோம், மெக்கானிக் செட்டுக்கு போவோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம காரை ஃபஸ்ட்டு எப்படி மாடிஃபை பண்ணுறீங்கன்னா, இந்த மித்து ஒர்க் ஆகணும், இது பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ எதுவுமே இல்லை, டயரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கலர்லாம் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, நான் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டயரை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிறதுலே எல்லாம் பெரிய சைஸ் டயரை வச்சுருங்க மக்களே. ஸோ எதுவுமே இல்லை, இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த டயர் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த சஸ்பென்ஷனை அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த டயர் வீல் சைஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரைவ்னு கொடுங்க. ஸோ இருங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நைட்ரஜன் கேஸு அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸ்மோக் ரெட் கலர் செட் பண்ணிக்கலாமா? சரி ஓகே, ரெட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரைவ்னு கொடுங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுவுமே இல்லை, காரை நீங்கள் மட்டும் நார்மலாக ஓட்டிக்கிட்டு போங்க. ஸோ ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல, திடீர்னு இந்த ரைட் பட்டன் இல்லை லெஃப்ட் பட்டன் ஏதாச்சும் ஸ்டேரிங் அமுத்துங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நான் அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் கார் ஓட்டிகிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பட்டன் இல்லை லெஃப்ட் பட்டன் எதாவது அமுக்குங்க. அப்புறமேட்டு இப்போ நடக்கிற மேஜிக் பாருங்கள், அப்படியே வலிக்கூட்ட சோப்பு மாதிரியே போயிட்டே இருக்குங்க பாருங்களேன். அட பாவி, என்னடா இது டேய், இது என்னடா வலிக்கு விட்டு போயிட்டு என்னடா இத்தனை சுத்து எப்பா டேய். ஸோ இது வந்து ஒரு மித்து மக்களே. ஸோ இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா அந்த கார் வந்து சைடாகவே போகும் சோப்பு வலிக்கு விட்ட மாதிரி. ஸோ கடைசி மித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஜெயில் இருக்குது அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ போட்டுட்ருக்காங்களே ஹிந்தி சைட்லாம். ஸோ அது உண்மையாகவே இருக்கா அப்படின்றத இந்த மித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மித்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போலீஸ் ஸ்டேஷன் அடியில் அண்டர் கிரவுண்ட் போகிறோம். அது எப்படி போகிறதுனா, கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸோ வந்துக்கிட்டு இப்போ நான் வச்சுருக்கல இந்த வண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் டோரில் போய் இப்படி உள்ளே இறங்குனீங்கன்னா, அது கரெக்டாக இறங்கணும். மோஸ்ட்டாக இப்போ நான் வச்சுருக்க அந்த பல்சர் மாதிரி ஒரு வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி எடுத்துருங்க. ஸோ மற்ற வண்டியில் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த கரெக்டான இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டியோட சீட் கோடு வந்து மறந்துட்டோம் மக்களே, அந்த ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நான் இறங்கி பார்க்குறேன் இருங்க. ஆஹா, உள்ள அடப்பாவி, உள்ள ஜெயிலும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அந்த ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் இறங்குனா ஒரு தண்ணி மாதிரி வந்துச்சுல, அதே மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே ரைட்டு மக்களே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 10 மித்தும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெய்லியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வரணும், எப்படின்னு பார்த்து வீடியோலாம் பார்த்துருங்க டெய்லியும். ஓகே, பை பாய், see you.